the kitty means our Kashvi. So we are named as a Kashvika. ஸோ அவளுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா எல்லாமே அவளுக்கு 8ல் தான் செட் ஆச்சு. என்ன அப்படின்னா அவர் 8ஆம் தேதி தான் பிறந்தா. 8 மணி நேரம் லேபர் வார்ட்லேயே வெயிட் பண்ண வச்சா. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தா அது நேம் வந்து கஷ்வி தான். ஸோ அவள் 8 லெட்டர்ஸ் வரணுன்றதுக்காகவே அந்த காவை சேர்த்து கஷ்விகான்னு வச்சோம். அது ஒரு பிக் பிளான். அவளோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஓவர் மெச்சூர்டு. 1 மந்த்து பண்ணுற பேபியை வந்து அவள் ரொம்ப ஒரு 10 டேஸில் பண்ணுற மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக 6 மாதம் பண்ணுறது அவள் வந்து சீக்கிரமாக பண்ண ஆரம்பித்தா. அந்த டைம்லேயே வந்து நம்ம எது சொன்னாலும் புரிஞ்சுப்பா. ப்ளஸ் நம்ம கொஞ்சம் ஃபேஸை அப்படி ஷ்ரிங்க் பண்ணிட்டா கூட நம்ம பெரியவங்க எப்படி கோச்சிப்போமோ அந்த மாதிரி கோச்சிட்டு போய் உட்காந்துருவா. லிட்ரலாக செல்லம் கொஞ்சம் தான் அவளை கூப்பிடணும். அவகிட்ட ஹாஷா பேசவே கூடாது. அச்சோ ரொம்ப, அதாவது பெரியவங்களுக்கு உடனே கேட்டுப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஷா பேசிட்டா வேணும்ட்டே போய் அதுதான் செய்வா. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ இவன் வரைந்த கிருக்கலில் இவளோ உயிரோவியம். கண்ணாடிக்கு பிம்பம் அதை இவள் காட்டினாள். கேட்காத ஓர் பாடல் அதில் இசை மீட்டினாள். அடடா தெய்வம் இங்கே வரமானதே. அழகாய் வீட்டில் விளையாடுதே. அன்பின் விதை இங்கே மரமானதே. கடவுளை பார்த்ததில்லை இவளது கண்கள் காட்டுதே. பாசத்தின் முன்பு இன்று உலகின் அறிவுகள்